இன்னைக்கு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல ரெண்டு இமேஜஸ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ரெண்டு இமேஜ் நடுவுல மொத்தம் 5 டிஃபரன்சஸ் இருக்கு. இதுல எந்த டிஃபரன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்றீங்கறத வச்சே உங்களோட பர்சனாலிட்டியை சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பாட் பண்ண டிஃபரன்ஸ் பேர்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க மைண்டை ஈஸியா ரீட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா நீங்க இருப்பீங்க. அண்ட் எந்த ஒரு வேலையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்துட்டு போய் அவசரமா முடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சோ ப்ராப்பரா பிளான் பண்ணி டெட்லைன் முன்னாடியே முடிச்சிருவீங்க. செகண்ட், நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த டிஃபரன்ஸ் ஸ்டேலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே அன்பான ஒரு பர்சனா இருப்பீங்க. சோ அடுத்தவங்களோட பிரச்சனையை உங்களோட சொந்த பிரச்சனையா நினைச்சு அதை முடிக்கிறதுக்கு தீவிரமா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. தேர்ட், நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த டிஃபரன்ஸ் ஃப்ளவர்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யாராலுமே அவ்வளவு சீக்கிரத்துல உங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சிட முடியாது. அண்ட் ஒர்க்னு வரும்போது நீங்க ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா அதுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு சுத்தமா போயிடும். ஃபோர்த், நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த டிஃபரன்ஸ் சன்னா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்பவே காமான ஒரு பர்சனா இருப்பீங்க. அண்ட் நீங்க சோஷியல் அண்ட் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் உங்களோட சீக்ரெட்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணிட மாட்டீங்க. அண்ட் லாஸ்டா நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த டிஃபரன்ஸ் இயர்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களோட மெமரி பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் நீங்க எப்பவுமே ஃபுல் ஆஃப் எனர்ஜியோட இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையும் சீக்கிரமா முடிச்சிருவீங்க. சோ அதிகமான டைம் ரிலாக்ஸேஷனுக்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.